Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். கடந்த வாரம் வெளியான கருடன் படத்தை ரிவ்யூ பண்ண முடியல. ஏன்னா அப்போ தான் அந்த சினிமா விருதுகள் நிகழ்வு நிகழ்ந்துட்டு இருந்ததுனால அதோட வேலைகள் இருந்ததுனால அந்த ரிவ்யூ பண்ண முடியல. பட் உங்களுக்கு அந்த ரிவ்யூ வேணும் அப்படின்னா நிச்சயமாக விகடன்.com வெப்சைட் போனீங்கன்னா அது டெக்ஸ்ட்டாக அந்த ரிவ்யூவை நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி ஆனந்த விகடன் இதழ்லையும் கருடன் ரிவ்யூ வெளியாயிருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற முதல் ரிவ்யூ பேட் பாய்ஸ் படத்தோட 4வது பாகம் வெளியாயிருக்கு. அந்த ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வில் ஸ்மித்துக்கு ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக ஒரு முகவரி கொடுத்த படத்தில் முக்கியமான படம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸ் இன்னும் அலைவாக இருக்கா? 4வது பாகம் இல்லையா? ஸோ 2020 3வது பார்ட் வந்துருந்துச்சு. ஸோ 4வது பார்ட் எப்படி இருக்குது? இன்னுமே இந்த சீரீஸ் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கண்டென்ட் இருக்கா? ஓவராலாக படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கலாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை இந்த 4வது பாகத்தை அடில் அண்ட் பிலால் 3வது பாகத்தை இயக்கிய அந்த டைரக்டர் டியோ தான் இந்த பாகத்தையுமே இயக்கியிருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்ல முடியாத சில ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, பட்டி காப் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ரஷ் அவர் மாதிரியான படங்கள், இல்லை மென் இன் பிளாக், வில் ஸ்மித் நடித்த மென் இன் பிளாக் கூட ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் தான். அதில் பேட் பாய்ஸும் ஒரு இந்த ஜானரில் ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃப்ரான்ச்சைஸுக்கும் தனியான ரசிகர்கள் இனிமேல் இருக்காங்க அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கிறது இல்லை. வில் ஸ்மித்துக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கமர்ஷியல் முகவரி கொடுத்த படம் இதுதான். ஸோ இந்த பாட்டு 4வது பாகத்தில் என்ன புதுசாக பண்ணியிருப்பாங்க, இல்லை என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, மெயினாக ஸ்டார் காஸ்ட்டில் சில சேஞ்சஸ் இருக்குது. அதாவது பழைய டீம் பேட் பாய்ஸோட அந்த பழைய டீம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு பாட்டில் மிரட்டின வில்லன் கூட திரும்ப இதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ரீகால் வேல்யூ இந்த படத்துலையுமே இருக்குது. பட் அதர் தட் சில கேரக்டர்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்கிறபடியாக யார் இருக்காங்க அப்படின்னா, அயான் கிரஃபர்ட் அப்படிங்கிறவர், அதாவது ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில், பழைய ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் டைட்டில் ரோல் பண்ணவர். ஸோ அவர் இந்த படத்தில் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ரியா சீஹான், இந்த பெட்டர் கால் சால் அப்படிங்கிற அந்த சீரீஸை பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக இவங்களோட பேர் தெரிஞ்சிருக்கும், இவங்களோட முகமும் தெரிஞ்சிருக்கும். ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணவங்க. ஸோ அவங்களையும் இந்த படத்தில் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி இந்த படத்தில் இன்னொரு பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னா, தெரசா ராண்டில் அப்படிங்கிற நடிகை தெரசா பர்னட் அப்படிங்கிற ஒரு ரோலை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள டாசா ஸ்மித் அப்படிங்கிறவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் காஸ்ட் வைஸ் சேஞ்சஸ் இந்த படத்தில். ஸோ ஓவராலாக இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த ஃப்ளோவில் பார்ப்போம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மைக் லாரி கேரக்டர் பண்ணியிருக்கிற வில் ஸ்மித் அண்டு மார்க்கஸ் பர்னட் கேரக்டர் பண்ணியிருக்கிற மார்ட்டின் லாரன்ஸ் 2 பேருக்கும் ஒரு முக்கியமான கடமை இப்போது அழைக்குது. என்ன கடமை அப்படின்னா, முதல் பாகங்களில் இறந்து போன அவரோட கேப்டன் கர்னாட், அவங்களோட கேப்டன் கர்னாடு மேலே ஒரு அக்யூசேஷன் வைக்கப்படுது. ஒரு ட்ரக் கார்ட்டலோட அவருக்கு லிங்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்காங்க. அவர் உண்மையாகவே அந்த ட்ரக் கார்ட்டல் இன்வால்வ் ஆயிருக்காரா, அவரோட பேரை களங்கம் விளைவிக்கிறதுக்காக சில பேர் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய நிலமா வருது. முக்கியமாக இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த உண்மையை கண்டறிஞ்சு, இல்லை எங்கள் கேப்டன் நல்லவர் தான், அவருக்கும் இந்த ட்ரக் கார்டலுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு மிஷன் நிற்கிது. பட் இந்த மிஷனை இன்வெஸ்டிகேட் பண்ண என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களே குற்றவாளிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ அதை தவிர்த்து இந்த வழக்கம் போல தான் ஓடிட்டே இருப்பாங்க இல்லையா படம் ஃபுல்லாக, அதே மாதிரி இதுலேயும் படம் ஃபுல்லாக ஓடிட்டே போய் இந்த உண்மை என்ன, அந்த உண்மையை கண்டறிஞ்சாங்களா இல்லையா, கேப்டன் பேரில் இருக்கிற களங்கத்தை நீக்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைன். படத்தில் யாரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். வில் ஸ்மித்தோட கேரக்டர் இதில் ஒரு சீரியஸான விஷயம். இன்ஃபேக்ட் மென் இன் பிளாக்ல அவர் இந்த காமெடியான விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, ஒரு காமிக் ரிலீஃபாக போவார். பட் இதில் அவருக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு டைமென்ஷன். பேட் பாய்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு அது ஒரு ஐடியா கிடைக்கலாம். பட் இந்த படத்தில் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். இதில் அதை தாண்டி புதுசாக இந்த கேரக்டரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேனிக் அட்டாக், அப்புறம் இந்த பிடிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், இல்லை ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேரக்டர் மூலமாக. அதை வில் ஸ்மித் சிறப்பாகவே பிரதிபலிச்சிருக்காரு. ஒரு குற்ற உணர்வு இருக்குது, அந்த குற்ற உணர்வு வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில காட்சிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் சிறப்பாகவும் வில் ஸ்மித் நடிச்சிருக்காரு. பட் அதர் தென் தட் இந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு வில் ஸ்மித் கொஞ்சம் இன்னும் ஏஜ்டு ஆகிட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல்மே இருக்குது. அவருக்கு வயசாகிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கவலையுமே நமக்கு வருது. ஏன்னா இந்த கேரக்டருக்கு இன்னுமே கொஞ்சம் யங்கான ஆள் தேவைப்படுறாரோ அப்படிங்கிறது நிறைய காட்சிகளில் வெளிப்படுது. 90s கிட்ஸாக நீங்கள் இருந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்படலாம். நமக்கும் வயசாகிட்டு இருக்கே அப்படிங்கிற வருத்தம் தான் அது. அடுத்த நாயகனான மார்ட்டின் லாரன்ஸ் ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் மொத்த படத்துக்கும் காமெடிக் ரிலீஃபாக அவர் தான் போகிறாரு. ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் எப்போ பாரு அந்த ஃபிலாசபிக்கலாகவும் அந்த ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாகவும் பேசுகிற ஒரு கேரக்டராக போகிறாரு. அவர் பேசுகிற டயலாக்ஸ் உள்ளிட்ட பல விஷயங்கள் ரொம்பவே அட்டகாசமாக காமெடியாக ஒர்க் ஆகிருக்கு.
அதுவும் எப்படின்னா இந்த ஸ்பூஃப் மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது படம் ரீஸாக போயிட்டு இருக்கும், அந்த இடத்துல ஒரு ஸ்பூஃப் மாதிரி ஒரு காமெடியை போட்டு அதை வந்து டோட்டலாக காலி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறையா சீன்ஸில் இவர் தன்னோட பங்களிப்பை கொடுத்துருக்காரு. நமக்குமே ஒரு ஆர்வம் வருது, இதே மாதிரியே இந்த மொத்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்கலாமே, ஏன் திடீர்னு சீரியஸ் மோடு சென்டிமெண்ட் மோட்லாம் போனாங்க அப்படிங்கிற கேள்வியுமே வந்துச்சு. இவரை மட்டுமே வச்சு டோட்டலாகவே ஒரு ஸ்பின் ஆஃப் எடுத்தால் கூட பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கேரக்டரை இன்னும் டெப்த்தாக கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு அவருமே ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அடுத்ததாக வில் ஸ்மித்தோட மகன் கேரக்டரில் நடிச்சிருக்கிற அர்மாண்டோ ஜேக்கப்ஸ் ஸ்கிப்பியோ அப்படிங்கிற அந்த ஆக்டர் தான் அந்த கேரக்டரை போர்ட்ரே பண்ணியிருக்காரு. சன் காட்சிகளில் ஒரு நல்ல ஒரு உழைப்பை கொடுத்துருக்காரு. அவருக்கும் வில் ஸ்மித்துக்குமான எமோஷனல் ஆங்கிள் இந்த படத்தில் கொஞ்சம் அலசி ஆராயப்பட்டிருக்கு. அது சிறப்பாகவும் ஒரு இடத்துல ஒர்க் ஆகிருக்கு. அந்த சென்டிமெண்ட், அதாவது மொத்த படத்துக்கும் அது ஒரு நல்ல சென்டிமெண்ட்டாக ஒர்க் ஆயிருந்தாலும் அதில் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் உள்ளிட்ட பல விஷயங்கள் தான் அதை இன்னுமே எலிவேட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டிங்கில் பெரிய அளவு ஸ்ட்ராங்காக இல்லை அந்த சென்டிமெண்ட் அப்படின்னாலுமே இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ஓரளவு மேட்ச் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு ஒரு கோல் தான், அது மைண்ட்லெஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான். அதில் நிச்சயமாக நல்லாவே தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா காட்சிகளுமே முடிஞ்சளவு நம்மளை என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணுது. குறிப்பாக மார்ட்டின் லாரன்ஸ் வர எல்லா காட்சிகளுமே தியேட்டர் மெட்டீரியலாக, அதாவது ஒரு காமெடிக் ரிலீஃபாக மாறி இருக்கு. அதுக்கு அந்த கேரக்டர் பர்ஃபார்மன்ஸை தாண்டி அது எழுதப்பட்ட விதமும் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அவர் பேசுகிற டைலாக்ஸ் வந்து பல விஷயங்கள் நமக்கு அவர் வந்து சீரியஸான டோனில் தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. பட் நமக்கு அது சிரிப்பாக வர மாதிரி நல்லாவே அந்த காமெடி எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் படம் வந்து எங்கெல்லாம் சில இடங்களில் ரொம்ப ப்ரெடிக்டபிளாக மாறுது, இல்லை ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மாதிரி போர் அடிக்குது, இல்லை கதை நகர மாட்டுது அப்படிங்கலாம் ஃபீல் ஆகிறப்போ இவரோட கேரக்டர் தான் வந்து நம்மளை படத்தையே காப்பாற்றுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவு ஒரு என்டர்டெய்னிங்கான மூவியாக இந்த ஒரு கேரக்டரே படத்தை மாற்றிருக்கு. அதுக்கு பேக் பண்ணுற மாதிரி அந்த டயலாக்ஸும் உள்ளிட்ட பல விஷயங்களும் கிளிக்காக இருக்கிறதுனால இந்த படத்தில் பெருசாக அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டருக்கு குறையில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக படத்தோட ஹைலைட் அப்கோர்ஸ் அந்த ஸ்டன் காட்சிகள் தான். இடையில வர அந்த ஒரு கார் சேஸ் சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்கோர்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அளவுக்கு இல்லைனாலுமே இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு இந்த வேர்ல்டுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்க்கை தான் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவும் நல்லாவே இருந்துச்சு. பெரிய தெரியல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு கார் சேஸ் சீக்வன்ஸாக அது இருந்துச்சு. அண்ட் இதை தாண்டி டெனிஸ் கிரீன், அதாவது மார்க்கஸோட மருமகனாக வர அந்த கேரக்டர் பண்ணுற ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவர் வந்து யூஎஸ் மெரைன் அப்படிங்கிறத நமக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் அவரை வச்சு கண்டிப்பாக ஒரு சீக்வன்ஸ் வரும் அப்படிங்கிறது நம்மளால் கெஸ் பண்ணவே முடியுது. அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸை டோட்டலாக ஒரு பப்ஜி கேம் மோடில் எடுத்திருக்காங்க. ஒரு இண்டோருக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற சன் காட்சி. இன்ஃபேக்ட் நமக்கு ஏஜென்ட் டீனாவோட சன் காட்சி கூட மைண்டில் வருது. அந்தளவு அதை கொரியோகிராஃப் பண்ணப்பட்ட விதமும் அதுக்கு டெனிஸ் கிரீன் கொடுத்த உழைப்புமே ரொம்ப பாராட்டத்தக்கது. ஒரே ஆள் 15 பேரை அடித்து வீழ்த்துறார் அப்படிங்கிற அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து எங்கேயுமே வந்து இயல்பு மீறி போல் ரொம்பவே ஒரு கிரவுண்டடான ஒரு ஒர்க்கு தான் பண்ணியிருக்காங்க. பட் திரையில் பார்க்க ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி வெளியில் இருக்கிற கேரக்டர்ஸும் அதை மெய் சிலிர்த்து பார்த்து பாராட்டுறதுனால அந்த அந்த பாதிப்பு நமக்குமே கொஞ்சம் தொத்தி இருது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சீக்வன்ஸ் டோட்டலாகவே நல்லா எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டுருச்சு. படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். படத்தோட பெரிய சர்க்கிளாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா அந்த படத்தோட ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் தான். அடுத்து என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. அண்ட் ஆரம்பத்திலே இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து ட்ரக் கார்டல் வந்து இந்த மாதிரி ஒரு களங்கத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கு இன்வால்வ்டாக இந்த போலீஸ் குரூப்புக்குள்ளேயே சில கருப்பாடுகள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. ஸோ அப்போவே நமக்கு தெரிஞ்சிருது ஒருவேளை இவர் வில்லனாக இருக்குமோ இவர் வில்லனாக இருக்குமோ நாமளே கெஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அதில் நம்ம சும்மா எதேச்சியாக ஒரு 2-3 சாய்ஸ் எடுத்துருப்போம் இல்லையா, அதில் நம்ம கண்டிப்பாக அந்த சாய்ஸில் இருக்கிற ஒரு ஆள் தான் வில்லனாகவும் இருக்கார். அந்தளவு ரொம்ப ப்ரெடிக்டபிளாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு சில இடங்களில் இந்த கதாபாத்திரங்கள் அடுத்து என்ன டயலாக் பேச போகிறாங்க அப்படிங்கிறது கூட கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா பட்டி காப் மூவிஸ் இல்லை எல்லா இந்த மாதிரியான டிடெக்டிவ் ரிலேட்டடான மூவிஸ்லேருந்து ஒவ்வொரு பேஜை கடன் வாங்கி அதை வச்சு ஒரு புதுசாக ஒரு கதை எழுதின மாதிரி தான் இருக்குது ஸ்க்ரீன் பிளே. அந்தளவு ரொம்ப ப்ரெடிக்டபிள், ரொம்பவே ஒரு இதுதான். இன்ஃபேக்ட் எமோஷனல் சீன்ஸ் கூட ப்ரெடிக்டபிளாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம். அண்ட் இதை தாண்டி இன்னொரு மைனஸாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா கிளைமேக்ஸ் ஸ்டன் சீக்வன்ஸ் நல்லாவே இருந்தாலும் அதில் ஒரு சில காட்சிகள் லாஜிக் இல்லாமல் தான் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ட்ரோன் வந்து வில்லனோட தலைக்கு மேலே பறக்குது, அதுவும் மல்டிபிள் ட்ரோன்ஸ் கிட்டத்தட்ட. அதோட சத்தம் கூட வில்லனுக்கு கேட்காதா, யாரோ வந்துட்டாங்க இல்லை யாரோ நம்மளை வந்து வேவு பார்க்குறாங்க அப்படின்னு கூட அவர் கண்டுபிடிக்க மாட்டாரா? அந்தளவு ஒரு முட்டாளான வில்லனா அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு லாஜிக் லூப் ஹோல் என்ன அப்படின்னா இறந்து போன கேப்டனுக்கு களங்கம் விளைவிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒன்லைன் தான். அதை டிஸ்ப்ரூவ் பண்ண இந்த 2 பேரும் ஓடுறாங்க, ஹீரோஸ் 2 பேரும் ஓடுறாங்க அப்படிங்கிறதும் நல்ல ஒன்லைன் தான். பட் இவ்வளோ சிரமப்பட்டு அந்த வில்லன் கேங் எதுக்காக கேப்டனுக்கு வந்து களங்கம் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வலிமையான காரணம் இல்லை. ஏன்னா இது அவங்களே வந்து ஆஜராக மாதிரி தான் இருக்குது. நாங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கோம், நாங்கள் இந்த மாதிரி ட்ரக் கார்டல் நடத்திட்டு தான் இருக்கோம், ஸோ கேப்டனுக்கு களங்கம் விளைவிக்கிறதா நாங்கள் ட்ரை பண்ணுறதுனால நீங்கள் வந்து எங்களை பிடிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அந்தளவு ரொம்ப ப்ரெடிக்டபிளாக தான் அந்த இது இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அது ஏன் அப்படி வச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கான ஒரு சாலிடான ரீசன் படத்தில் இனிமே சொல்லியிருக்கலாம்னு தோணுச்சு. அடுத்து அந்த ப்ரெடிக்டபிள் ஃபேக்டருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய லேக் ஏரியா மாதிரி ஒரு இடத்துல தான் கிளைமேக்ஸ் வந்து நடக்குது. அதில் ஒரு பெரிய அலிகேட்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த முதலைன்னு சொல்லுவாங்களே அதில் ஒரு இனம், அதில் வந்து ஒரு பெரிய அலிகேட்டர் இருக்குது, அது இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க.
அப்போயும் நமக்கு தெரிஞ்சிருது கிளைமேக்ஸில் இது ஒரு பெரிய பங்காக இருக்கும் இந்த அலிகேட்டர். ஸோ எனக்கு தெரிஞ்ச வில்லனே வந்து இந்த அலிகேட்டரால் சாக போகிறார் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கெஸ் பண்ணிடலாம். அந்தளவு ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்குது, ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மைனஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சில கேரக்டர்ஸ் அண்டு வில் ஸ்மித்தோட கேரக்டருக்கு ஏன் அந்த பேனிக் அட்டாக் வருது, அவருக்கு ஏன் அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஃப்ரான்ச்சைஸோட முந்தைய படங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியமாகுது. இது ஸ்டாண்டலோன் படமாக ஒர்க் ஆனாலுமே இந்த சில கேரக்டர்ஸ் அவங்களோட பின்கதைகள் அவங்களோட முன்கதைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முந்தைய பாகங்களும் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அனலைன் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். அது ஒரு டிஸ்க்ளைமர் தான். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நிச்சயமாக பேட் பாய்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது இன்னும் அலைவாக தான் இருக்குது அப்படிங்கிறத திட்டவட்டமாகவே சொல்லலாம். பட் என்ன, இந்த ப்ரெடிக்டபிள் ஃபேக்டர் அண்ட் லெத்தார்ஜிக்காக எழுதப்பட்ட ஸ்க்ரீன் பிளே இதுலாம் கொஞ்சம் கவனம் வச்சு இன்னுமே, அதாவது வில் ஸ்மித்தோட கேரக்டர் அந்த ஏஜ் ஆயிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டைமென்ஷன் கொண்டு வந்த அந்த கேரக்டருக்கு. இப்போ மார்கஸோட கேரக்டருக்கு ரொம்ப ஒரு நல்ல டைமென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, அந்த காமெடி ரிலீஃப் உள்ளிட்ட பல விஷயங்கள். அது மாதிரி வில் ஸ்மித்தோட கேரக்டருக்கும் இன்னும் சிறப்பாக ஒர்க் பண்ணி அந்த ஏஜ் ரிலேட்டடான ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேரக்டர் அண்டு முக்கியமாக ரொம்ப சீரியஸான ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே உள்ளிட்ட பல விஷயங்களை கொண்டு வந்தாங்கன்னா அஃப்கோர்ஸ் டெக்னிக்கலாக படம் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ இந்த குறைகள்லாம் நிறைவேற்றி செஞ்சாங்கன்னா அடுத்தடுத்த பாகங்கள் வரதுக்கும் ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை இந்த ஃப்ரான்ச்சைஸோட ரசிகர்களும் முன்மொழிவார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.